ஒரு கதை சொல்லட்டுமா சார்? யூடியூப் சேனலில் அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஐயா காமராஜரை பற்றி தெரிந்து கொள்வோம். காமராசர் 15 சூலை 1903 முதல் 2 அக்டோபர் 1775 வரை ஓர் இந்திய விடுதலை போராட்ட ஆர்வலரும் அரசியல்வாதியுமாவார். இவர் 13 ஏப்ரல் 1954 முதல் 2 அக்டோபர் 1633 வரை 9 ஆண்டுகளுக்கும் மேலாக சென்னை மாநில முதல்வராக பதவி வகித்தார். இவர் 1964 முதல் 1977 வரை இந்திய தேசிய காங்கிரசின் தலைவராக பணியாற்றினார். அப்பொழுது லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி ஆகியோர் இந்திய பிரதமர் பதவிக்கு உயர்த்தப்படுவதற்கு காரணமாக இருந்தார். இதன் காரணமாக 1960களில் இந்திய அரசியலில் இவர் கிங்மேக்கர், அரசர்களை உருவாக்குபவர் என்று பரவலாக ஒப்புக்கொள்ளப்பட்டார். பின்னர் இவர் நிறுவன காங்கிரசு கட்சியின் நிறுவனராகவும் தலைவராகவும் இருந்தார். பிறப்பிற்கு பின் காமாட்சியாக அறியப்பட்ட காமராசர் பள்ளி படிப்பை ஆரம்பத்திலேயே நிறுத்திவிட நேர்ந்தது. இவர் 1920களில் இந்திய சுதந்திர இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டார். இந்த செயல்பாடுகள் காரணமாக பிரித்தானிய அரசால் பலமுறை சிறையில் அடைக்கப்பட்டார். 1937இல் காமராசர் சென்னை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் 1942இல் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது மீண்டும் 3 ஆண்டுகள் சிறையிலிடப்பட்டார். இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு காமராசர் 1952 முதல் 1944 வரை மக்களவையில் உறுப்பினராக பணியாற்றினார். பின்னர் ஏப்ரல் 1954இல் சென்னை மாநிலத்தின் முதலமைச்சர் பதவியை ஏற்றார். ஏறக்குறைய 10 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்த இவர் மாநிலத்தின் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதிலும் ஏழைகள் மற்றும் பின்தங்கியவர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதிலும் முக்கிய பங்காற்றினார். குழந்தைகளுக்கு இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்தினார். தமிழகத்தில் கல்வியை மேம்படுத்துவதில் இவர் ஆற்றிய பங்கின் காரணமாக கல்வி தந்தை என்று பரவலாக அறியப்படுகிறார். காமராசர் எளிமைக்கும் நேர்மைக்கும் பெயர் பெற்றவர். இவர் கருப்பு காந்தி, படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று புகழப்படுகிறார். காமராசரின் மறைவுக்கு பின் 1976இல் இந்திய அரசு இவருக்கு மிக உயரிய விருதான பாரத ரத்னாவை வழங்கி கௌரவப்படுத்தியது. மதுரை காமராசர் பல்கலைக்கழகம், சென்னை பன்னாட்டு வானூர்தி நிலையத்தின் உள்நாட்டு முனையம் மற்றும் பல தெருக்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. நன்றி. மறக்காமல் நமது கதை சொல்லட்டுமா சார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த நல்லதொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி மக்களே. நன்றி.